ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாடி தோட்டம் மணி 4 ஆகுது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலாம். இன்றைக்கி மழை வராதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் வாடி போயிருக்கு. மற்றதெல்லாம் பாருங்கள், பூத்து குலுங்குது. Let's take a video of unboxing water sprayer. மாடி தோட்டத்துக்கு வேணும் ஸ்ப்ரேயர். இதில் 20 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் ஓகே தான். இல்லை டைரெக்டாக மருந்து பஞ்சத்திரவியம் மீன் எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஃபார்மில் டைரெக்டாக பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக வாங்குவாங்க. பூச்சி மருந்து அடிக்க போகிறதில்ல. பார்த்தாலும் இந்த 2 லிட்டர்லேயே தண்ணியை நிரப்பி ஸ்ப்ரே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இதை வாங்கினேன். ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது, மேனுவல் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. இதில் இப்போ சார்ஜ் பண்ணால் அதுக்கு மோட்டர் வந்து கம்பெனி நம்மளுக்கு கொடுக்கும். அதுவும் ஆப்ஷன் இருக்குது. இல்லை நம்மளுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னா மேனுவலாகவும் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்கு மக்களே? இது கொடுக்க பார்ப்போமா? ஒரு ஃபனல் மாதிரி அட் த சேம் டைம் நெட் இருக்குது. ஸோ இந்த அழுக்கெல்லாம் உள்ளே போச்சு. மீன் நம்மளெல்லாம் போடும்போது நிறைய அழுக்கு உள்ளே போயிடும். மீனோட சிதறுகள்லாம் உள்ளே போயிடும். ஸோ அதை வந்து ஆயில் பண்ணிக்கலாம். சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் மோட்டர் இருக்கும். அதை சார்ஜ் பண்ணுற சார்ஜர் இது பெல்ட் மாதிரி ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிக்கலாம். இதுக்குள்ள மாட்டிக்கிறதுக்காக பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மோட்டர் வைக்கணும். மோட்டர் அதில் தான் இருக்கணும்.
It's like that. பார்த்தீங்களா? மோட்டர் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம மற்ற மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இது மேலே மோட்டர் இருக்கும். ஸோ அப்படியும் மோட்டர் செட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இன்பில்ட்டாக ஒரு மோட்டர் இருக்குது. மேனுவலில் எதுவுமே இல்லை. யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மேனுவல் இருக்கு. Let's see how we need to connect this. படிச்சு பார்த்து instruction. ஒரு படம் போட்டிருக்காங்க. அந்த படத்தில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரை டு ஃபிகர் திஸ் அவுட். இந்த நாசல் இந்த நாசலில் ஸ்ப்ரேயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் லைட் கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால I hope we can connect like this.
செய்தேன், கிடைக்கவில்லை. உடம்புதான் வேஸ்ட்டாக போயிடும். forget one thing. Let's see. ஃபஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணணும். வாசருங்க ரொம்ப முக்கியம். ஷவர் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசார்ஜ் பண்ண கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீடு. இதை கனெக்ட் பண்ணோம். அவுட்லெட் வச்சாச்சு. சரியும் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அவுட்லெட்டு ப்ராபப்ளி வாசரை எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். இல்லையே, டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த உள்ள ஒரு பிளாக் கலர் வாசர் போட்டோம் பார்த்தீங்களா, சரியாக இருக்கும். ரப்பர் கேஸ்கெட்னு சொல்லுவாங்க. அதை தண்ணிக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. கேஸ் சிலிண்டரில் போட்டால் அது கேஸ்கெட். டைட்டாக இருக்குது. கரெக்டாக தான் போடுறோமா? வாசரை எடுத்துட்டா இன்னும் பெருசாக I think we need something. Push this down. வண்டி வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ல இருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். டவுட் இருந்துச்சு, எப்படி வந்து டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால்.
Now we have a controller. Oh, Sutana is damaged. This is ready. Yes. Machine ready. Also ready. Hose la connect பண்ண போறேன். இல்லனா வாஷர் அப்படினா yeah, it perfectly fits in this. எல்லாமே அந்த தண்ணி வந்து அதில் லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா வாஷர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் எனக்கு என்னமோ இதில் கூட போடணும்னு தோணுதுங்க. இன்னொரு க்ரீன் வாஷர் கொடுத்துருக்காங்க. போட்டு வச்சுருவோம். இது கீழே வந்து அடப்பு இருந்தால் எடுக்கிறதுக்கா இல்லை ப்ரெஷருக்கா தெரில. இந்த மருந்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். Oh my god, what a string. Okay, this is that spring. ஸ்ப்ரிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கோட சென்சிட்டிவிட்டியை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ நீங்கள் இந்த கண்ட்ரோலரோட சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த ஸ்ப்ரிங்கை லூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எ வெரி நைஸ் இன்ஜினியரிங் practice. Flexibility is given at every corner of this equipment, which is very good. இதுவும் ஃப்ரீ மூவ் ஆகும். ஸோ சிலர் இப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது நகர்ந்துருச்சுன்னா எடுப்பாங்க. ஆங்கிள் மாற்றிக்கலாம். லாஸ்ட் நாட் லீஸ்ட், சாரி எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இது மேனுவல் கிடையாது, ஒன்லி ஆட்டோமேட்டிக். மேனுவல் தான் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இட்ஸ் பியூர்லி ஆட்டோமேட்டிக். பேட்டரி சார்ஜிங் மட்டும்தான் வேலை செய்யும். Now this is ready. This is ready. I'm going to charge this for a moment. என்று பார்த்துள்ளோம்.
ஆல்ரெடி கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. Why don't we directly try this? நான் பாதுகாத்து வைக்கிற பொருட்கள் அந்த வாஷர் திருப்பி போட்டுடலாம், வச்சிடலாம். மூடிடுவோம். இது வழியாக தான் நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். சேஃபாக வச்சுக்கலாம். இது இப்போ தேவைப்படாது, போட்டுருவோம். ஈவன் பெல்கியம் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு கையிலே தூக்கிட்டு போக போகிறோம். அதனால் இதுக்கு பாக்ஸில் போட்டாச்சு. இந்த பொருட்களை முன்னாடி தேடுறது கஷ்டம். ஸோ சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட். Add this pot. Add some water on this. Now this cardboard. தண்ணி நறுக்கிக்கலாம். வாட்டரில் வந்து எந்த ரெசிடியும் இல்லாமல் பார்த்துக்குவோம். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் காசு ஸ்கீலிங் ஆகுது. தரையில் போனால் அந்த நாசிலில் போய் அடைச்சிப்போம், மோட்ரு பம்ப் சிஸ்டத்தில் போய் அடைச்சிப்போம். உடனே ப்ராப்ளம் ஆகாது, யூஸ் பண்ண ப்ராப்ளம் ஆகும். ஃபோன் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த நாசிலில் எல்லாத்துலேயும் போய் அந்த சால்ட் படிஞ்சிடும். அப்புறம் அது எடுக்கவே முடியாது. திரும்ப சில ஆசிட் ஊற்றணும். நாளைக்கு இதில் ஃபிஷ் அமினோ ஆசிட் மீன் அமிலம் ஊற்றி 10 லிட்டர்ஸ்க்கு 20 ml அந்த ரேஷியோவில் வந்து ஒரு 40 ml மீன் அமிலத்தை இதில் கரைச்சி செடிகளை கொடுக்க போகிறாங்க. I think it's full now. Close this. Let me show. ரொம்ப வீரியமாக இருக்குது.
செடியில் இருக்க பூக்கள்லாம் கொஞ்சம் உதிர்ந்துடும். அடிச்சோம்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கலாம். ஓ limited. ஸோ 20 லிட்டரில் பயங்கர வெயிட்டாக இருக்குது. இன்னும் கூட ப்ரெஷரை கம்மி பண்ணுவோம். ப்ரெஷர் கம்மி பண்ணும்போது அதர்வைஸ் ரெயின் ஃபார்மேட்டில் கொடுக்கலாமா? இந்த ஒரு தொட்டி மட்டும் டெய்லி தண்ணி விடலாம் காஞ்சிடுது. நேற்று பயங்கர மழை பெஞ்சது, அப்பயும் பயங்கரமாக காஞ்சிட்ருக்குது. பார்த்திங்கன்னா காராமணி வச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடை பண்ணிடுவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும். லெட் மீ யூஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். ஷவர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒன் மேன் ஆர்மி எல்லாம் என்னால் இதெல்லாம் யார்கிட்டையும் கேட்க முடியல. கேமரா ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Wow, you must see this. அப்படியே மலை சாரல் மாதிரி எவ்வளோ அழகாக பெய்யுது பாருங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? வா, இப்போ பாருங்கள் மக்களே, மிஸ்ட் மாதிரி. plants will enjoy this. அப்படியே மலை சாரலை விட ஃபாக் மாதிரி போய் விழுது. Can you see this? என்னதான் மலை சாரலாக இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து அடிக்கணும். இந்த பிளான்ஸ்லாம் கொஞ்சம் கலக்க மண். A long-term dream came true, guys. இது மாதிரி
அப்படியே மலை சாரல் மாதிரி தண்ணி விடணும் செடிங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. லாஸ்ட் இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. இனிமேல் ரெகுலராக இப்படி தான் பண்ண போகிறேன். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது என்னுடைய காராமணி செடி. இந்த இது மட்டும் கொஞ்சம் வாடிடுச்சு. அங்கே இருக்கிற மல்லி செடிக்கு இங்கே பக்கத்தில் போய் கொடுப்போம். Feels the rain. எனக்குள்ளே இருக்க அந்த சின்ன குழந்தைய தட்டி எழுப்பிடுச்சு. இந்த டிவைஸ் எக்யூப்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் செடிங்களுக்கு பூ வச்ச பிறகு மட்டும் பார்த்து கொடுங்க. இப்படி கொடுங்க, ஃபாக் மாதிரி கொடுத்துருங்க. அப்படியே அது ஃபாக் மாதிரி விழும். ஆனால் இதில் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் மக்களே. உங்கள்கிட்ட தண்ணி இருக்கும்போது பாருங்கள், இல்லை கொஞ்சம் ஆங்கிளை மாற்றி கொடுங்க. ஜஸ்ட் ஆஃப் ஃபன். நான் மோஸ்ட்லி ஸ்ப்ரே பண்ணுறது இல்லாமல் டேரெக்டாகவும் தண்ணி விடுவேன். நம்ம என்ன தான் ஸ்ப்ரே பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி விடணும். டேரெக்டாக மொண்டு ஊற்றினா தான் வெயில் காலத்தில், ஈவன் இந்த டைமில் கூட மழை பெய்யாத டைமில் நம்ம கண்டிப்பாக அப்படி விடணும். ஸ்ப்ரே பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா மக்களே, அட்மாஸ்பியர் இருக்கிற நைட்ரஜனும் இந்த வாட்டர் மாலிகல்ஸ் வந்து ஓஹாவ். அங்கே பார்த்தீங்களா ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கு சைலண்ட்டாக. ஒரு நாளில் நேற்று வந்து பார்த்தப்ப இல்லை. மல்லிப்பூ பூத்திருக்கு. மாதுளை செடி, குளிப்பாட்டிடுவோமா. சோம்பு செடி எலி கடிச்சு கடிச்சு போட்டு ஃபைனலி ஒரு செடி நல்ல துளிர்ப்பு வருது. கத்திரி செடி. அங்கே என்னோட ஃபேவரட் செக்ஷனுக்கு போகலாம். அவ்வளோ அழகாக பூத்திருக்கு பார்த்தீங்களா புதினா செடி. மழை தண்ணி பட்டாதான் மக்களே செம்மையாக வளருது. போர் வாட்டருக்கெல்லாம் பக்கத்துலேயே தான் ஏறி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருப்பாரு. அதனால் எங்கள் வீட்டில் அந்த போர் வாட்டர் வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20 years பேக்லாம் வந்து பம்பில் அப்படியே அடித்து குடிக்கும், சூப்பராக இருக்கும். மழை தண்ணி மாதிரியே. இந்த பக்கத்தில் ஏரி இருக்குது. ஆனால் ஏன் தரல, நிறைய தண்ணி போட்டு உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணியோட குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. பட் மழை பெஞ்சோன்னா பாருங்கள் எவ்வளவு துளிர்த்துருக்கு பாருங்கள். நம்ம 5-10 நாளாக தண்ணி விட்டாலும் இவ்வளோ துளிர்க்காத இலைகள் ஒரு மலைக்கு அவ்வளோ அழகாக துளிர்க்குது. எவ்வளோ இலைகள் துளிர்த்துருக்கு பாருங்களேன். மழை தண்ணிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பவர் இருக்குது. மேபி இட் இஸ் ஃபிக்ஸிங் த நைட்ரஜன் இந்த கிரவுண்ட் அண்ட் அதர். இதெல்லாம் எடுத்துகிட்டு வருதுன்னு இதெல்லாம் கொத்தமல்லி நெட் பாட்டில் எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன். ஒரு 52 நெட் பாட்டில் கொத்தமல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கேமராவில் ஃபாக் வந்துருச்சு, கொஞ்சம் இருங்க. கொத்தமல்லியெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் தூரத்துலேருந்தே ஸ்ப்ரே பண்ணுவோம், இல்லை நான் வளர்கிற செடியும் வளராமல் போயிடும். வாவ், so happy. எல்லாமே நம்ம தலைவர் தான். காராமணி செடி எப்படி கொசன்னு வளர்ந்துருக்காரு பாருங்கள். போட்ட வெங்காயத்தெல்லாம் அடித்து நவுட்டார், நாக்கவுட் பண்ணிட்டார். அங்கங்கே ஒரு வெங்காயம் முளைச்சிருக்குது, பட் அதிகமாக இருக்கிறது இவர் தான். பயங்கர வளர்ச்சியும் கூட. இங்கே பாலாஜி லெமன், இதுலேயும் கொத்தமல்லி போட்டிருக்கேன். பட் இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், இதில் வளராது. வளர்ந்தால் லக்கு, பட் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் ஊஸ் பெருசாக கொடுத்துருக்கலாம். தண்ணியை உள்ளே போவே விட மாட்டேங்குதுங்க, ஃபுல்லாக மறைச்சிருச்சு பாருங்க. தொட்டி ஃபுல்லாக மறைச்சிருச்சு. இப்போ தண்ணி விட்டுட்டு போவோன்னா இன்றைக்கி நைட்டு மழை பெய்யும். சரி, இன்றைக்கி இப்போ மழை பெஞ்சுது, ஒரு நாள் தண்ணி பொறுமையாக விடலான்னு பார்த்தா இது அங்கே இருக்கிற மாதிரி செடி வாடி போயிடும். இதே தான் கைஸ், எனக்கு ரொம்ப வெறுப்பேற்றுது இந்த மழை. வந்தால் ஒழுங்காக வந்து ஃபுல்லாக பேஞ்சிட்டு போயிடணும். இந்த மழையை நம்பி எவ்வளோ செடிகள் காத்துட்ருக்கு. இந்த செடிகள் எல்லாமே சிக்னல்ஸ் அனுப்புமா. சம் கெமிக்கல் சிக்னல்ஸ் இட் சென்ஸ் டு அட்மாஸ்பியர், மழை வரணும் அப்படின்னு. தண்ணி இல்லாத நேரத்தில் செடிகள், மரங்கள் இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் அந்த காராமணி செடி போட்டு விட்டேன். பச்சை பயிர் செடி வளருது. முருங்கை செடியை தான் இது எலி வளரவே விட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நோண்டி 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 வச்சிருது. நானும் என்னடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளிப்புரிலாம் வாங்கி வச்சேன் 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணி. ஆனால் சிக்க மாட்டேங்குது. ஆனால் இவங்க வெறும் ஸ்ப்ரே மட்டும் பண்ணுறானே கொஞ்சம் கொஞ்சம் நினைக்காதீங்க. ஐ எம் கோயிங் டு வாட்டர் அகைன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு செடி, அதில் தண்ணி எவ்வளோ அழகாக நிற்குது பாருங்கள். அப்படியே தாமரை இதழில் தண்ணி நிற்கிற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல. ஒரு சேப்பங்கிழங்கு தான் முளைச்சி வந்துருக்குது. தேன் கொஞ்சம் புதினா இங்கே கொஞ்சம் உள்ள போடுவோம். மை ஃபேவரட் பாட் இதுதான். ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது. இதெல்லாம் சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சின்ன வெங்காயம் வளருதா, கூடவே பச்சை பயிர் வளருதா, கூடவே உருளைக்கிழங்கு வளருது. ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பாட். இதில் தான் நான் வச்சேன். இதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு வரேன். காட்ஸ் கிரேஸ் நிறைய வரணும்.
தண்ணி காலி. refill the water. ஓகே அழாத. அந்த எக்யூப்மெண்ட் அழுகுது தண்ணியில். லெட்ஸ் ஃபில் மோர் வாட்டர். சரி வாங்க நம்ம ஸ்ப்ரே ஆரம்பிச்சிருவோம். யாரோ உருளைக்கிழங்கு செடியை கவுத்து விட்ருக்காங்க. ப்ராபப்ளி விண்டா இல்லை நம்ம எலியார் தான் கடித்து சாப்பிட்டுட்ருக்கார் பாருங்கள். ஏங்க இப்படி பண்ணுறாரு இவர்? சோறு தண்ணி இல்லாத மாதிரி பிடிங்கிட்டுருக்கார். போச்சு, ஒரு கிளை போயிடுச்சு. ஸோ இட் வில் டேக் மோர் டைம் டு டெவலப் பொட்டேட்டோ பிகாஸ் ஆஃப் திஸ். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. 1 2 3 4 5 பிரான்ச்சஸ் இருக்குது. பட் ஒரு பெரிய பிரான்ச்சை எலியா அணிலாக தெரில அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஃபைன், ஹேப்பன்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். தலைவன் எப்படி காய்ச்சி புத்து கிடக்கான் பார்த்தீங்களா? ப்ராபப்ளி இன்னும் 1 or 2 வீக்ஸில் நான் இதை அறுவடை பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அமேசான் கார்டு மாதிரி கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்கோம் பாருங்கள். மழை பெஞ்ச உடனே வர ஒரு அபரீத வளர்ச்சி. கருவேப்பிலை கூட நல்லா துளிர்த்துருக்கு. ஸோ ஒரு ஆங்கிலும் விடாமல் தண்ணி ஊற்றிட்டாச்சு. மேபி நம்ம இன்றைக்கி டைரெக்டாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ப்ரே பண்ணதே அதிகமாக பண்ணிட்டோம். அடுத்த கட்டமாக இதுவும் என்னுடைய ஃபேவரட் பார்ட்.
வெள்ளரி, அப்புறமா வந்து நிறைய போட்டேன், எல்லாத்தையும் நம்ம எலியார் காலி பண்ணிட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சன்னாவோட செடி, கருப்பு முக்கடலை. இது வெள்ளை பட்டாணி செடி, கருப்பு முக்கடலை செடி, வெங்காயம், பூண்டு நிறைய வச்சேன், எல்லாத்தையும் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபைன். பாருங்க, நோண்டி 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 சரியான நோண்டியாக இருப்பார் போல. போன ஜென்மத்தில் இல்லையா நோண்டியாக பிறந்தார் போல. ஒரு காய் கூட முளைக்க விட மாட்டார். திரும்ப நேற்று வந்து பிளாக் சன்னா வச்சுட்டு போனேன். இப்போ 20-30 சீட்ஸ் வச்சேன். வரட்டோன்னு ரொம்ப வேகமாக வளரும் பிளாக் சன்னா. ரொம்ப கம்மி சத்து, கம்மி தண்ணியிலே நல்லா வளரும். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் எப்படின்னா வந்து வெட்ட துளுத்துக்கிட்டே இருப்பார். காற்றுல வந்து உடஞ்சிடுச்சு இந்த செடி. ஸோ அந்த உடஞ்ச செடியிலேருந்த அந்த தண்டை எடுத்து வச்சேன். மேலே காஞ்சிருக்கு பாருங்கள், நான் அடியில் எப்படி துளுத்துருக்கு அழகா. 1 2 3 சும்மா வச்சு அதை தூக்கி போட மனசு வரல. அப்படியே எடுத்து வைப்போம், வந்தால் வருது, வரலனா பரவாயில்ல, அப்படி தான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த பெரிய செடியுமே எடுத்துகிட்டு வரும்போது இந்த பெரிய செடிக்கு வேறே இல்லை. ஆனால் பாருங்கள் இப்போ எப்படி வளர்ந்து நிற்கிறாருன்னு. இந்த சுண்டக்காய் செடிக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அடுத்த கட்டமாக சுண்டக்காய் செடியில் வந்து கத்திரிக்காயோட ஸ்டெம்மை வச்சு கிராஃப்டிங் பண்ணலாம், கத்திரிக்காய் நல்லா காய்க்கும்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போகிறேன். இந்த குட்டி செடி அதுக்கு தான் வச்சுருக்கிறது. இது வளர்ந்து வேர் பிடிச்சி வந்த பிறகு அதில் ஒரு செடி எடுத்து அங்கே இருக்கிற அந்த கத்திரிக்காய் செடியும் இதையும் கிராஃப்ட் பண்ணி கத்திரிக்காய் எப்படி வளருதுன்னு பார்ப்போம். ஏன்னா சுண்டக்காயோட வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போக்கும், அடி வர நல்லா தண்ணி விழுந்து கொடுக்கும், எல்லா சத்தும் விழுந்து கொடுக்கும். மேலே கத்திரிக்காய் வரும். கிராஃப்டிங் ஆல்ரெடி அங்கே பொட்டேட்டோ டொமேட்டோ ட்ரை பண்ணேன், பட் ஒர்க் அவுட் ஆகலை. கிராஃப்டிங் இதை ட்ரை பண்ணலாம். இவரும் வந்து நான் 20 நாளாக தண்ணி ஊற்றுறேன், நாளையில் கூட விடலை. மழை பெஞ்ச உடனே பாருங்கள் எக்ஸ்ட்ரா நாளையில் விட்டுட்டாப்புல. எல்லாருக்கும் மழையில் ஏதோ சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் 365 நாளும் மழை பெய்கிற மாதிரி இடத்துல இருக்கணும் நம்ம. அது என்னுடைய பூண்டு சீட்லிங்ஸு வேலைக்கு ஆகலை, ஆனால் தூக்கி போட மனசு வரல. உள்ளே வச்சுருக்கிற வரைக்கும் நல்லா வந்துச்சு. சரி, ரொம்ப ஃபங்கஸ் வருதுன்னு வெளியில் வச்சேன், காய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வித்தின் 2-3 ஹவர்ஸாக மொத்தம் எவாப்ரேட் ஆகிடுது. க்ரீன் நெட் ஷேடு வாங்கியிருக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் போட அனுமதி இல்லை. எங்கள் அப்பா போடக்கூடாதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. அதை போட்டுட்டா க்ரீன் நெட் ஷேடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்லிங்ஸு எல்லா வாழை மரம் எல்லாமே நல்லா வேகமாக வளரும். பாருங்கள், அந்த பாட்டில் வச்சது எல்லாமே நல்லா வந்துருக்கு பாருங்கள். வாழை மரம், ஒரு கற்பூரவள்ளி, ஒரு செவ்வாழை. இதில் தான் பெரிய பாட் இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி பாட்டில் மாற்றணுன்னு இருக்கேன். இதுக்கும் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு மக்களே, அதனால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாமல் கையறிந்த நிலையில் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த தோட்டத்தை சீரமைப்பேன். இவங்க எல்லாமே பச்சை பயிர் தான். எப்படி வளர்கிறாங்க பாருங்கள், அசுர வளர்ச்சி. நல்லா பூண்டு வளர்த்துட்டு இருந்தேன், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எலியார் அவருடைய கைவசத்தை காமிச்சிட்டாரு, மொத்தத்தையும் பிடிங்கி பண்ணிட்டாரு. இந்த அத்திப்பழ மரம்
செடி. என்னுடைய மஞ்சள் செடி இங்கே ஓரமாக மறைஞ்சிட்ருக்குது. கருமஞ்சள் அவரையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இது சாதா மஞ்சள், இவரையும் பெரிய தொட்டிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். மேலே இருக்கிறது ஜியோ ஆண்டனா, ஒரு ஜியோ டிவி, ஜியோ இன்டர்நெட். ஒரு 4 days பிஃபோர் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஃப்ரீ ஃபார் ஃபஸ்ட் 2 months, பட் 500 rupees இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வாங்குறாங்க. சாரி, 600 வாங்குறாங்க. உங்களுக்கு ஃபர்தராக வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அனதர் 50 daysக்கு ஒரு 600 கொடுத்தீங்கன்னா 60 days நினைக்கிறேன் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி, அவர் வந்து நம்ம அண்ணாத்தை யார் சொல்லுங்கள், சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு பூண்டு, இதில் வந்து கொத்தமல்லி போடலான்னு நினச்சி எல்லாமே ரெடி பண்ணேன். அதை சொல்லுங்கள், வீட்டில் நமக்கு சரியான சாதகமான சூழ்நிலை இல்லை. இப்படி சீக்கிரம் எல்லாம் மாறும். அடுத்த கட்டமாக பாருங்கள், மீன் அமிலம் இதில் கரைச்சி வச்சுருந்தேன். எப்படி பச்சையாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ பிளாங்டன்ஸே அவ்வளோ அழகாக க்ரோத் ஆகுதுன்னா பெரிய பெரிய பிளான்ஸ் எப்படி க்ரோத் ஆகும் பாருங்கள். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு டோஸ் தான் மீன் அமிலம் கொடுத்துருக்கேன் இந்த செடிங்களை வச்சு. நல்ல ரிசல்ட்டு. நம்மகிட்ட ஒரு 20 லிட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள், வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகலாம். வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் இஸ் நெகோஷியபிள். மேலே இருந்த ஹோப்லாம் போயிடுச்சு மக்கள். அந்த டைமுக்குள்ளே அந்த செடிகள்லாம் வளர்ந்து மாற்றிடலான்னு பார்த்தேன். பட் வீட்டுக்குள்ளே அவங்க ஒத்துழைக்காதனால அப்படி விட்டாச்சு. அங்கே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு முளைச்சிருக்காரு பாருங்க. இவங்கெல்லாம் பச்சை மிளகா, கலைக்காவில் பூண்டு லைட்டாக முளைக்கிறாங்க. உருளைக்கிழங்கு நல்லாவே முளையிட்டுருக்கு. பச்சை மாற்றலாம். புதினா, பச்சை மிளகா, கிலோ கண்ணுக்கு வந்தாலும் வருவாங்க தண்ணி தெரிக்குதுன்னு. ஸ்ப்ரே எடுக்க ஒரு சுகமாக இருக்கு. என்னுடைய தொட்டிங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுருப்பேன். ஐ லாஸ்ட் ஹோப் ஆன் சின்ன வெங்காயம், தலைக்காவில் நல்ல வெங்காயத்தை தேர்ந்தெடுக்கணும். சிலது முளைச்சி வருது, பூண்டு மட்டும்தான் நல்லா முளைக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே இப்படி தண்ணி மாதிரி மலை சாரல் மாதிரி அடிக்கும். ஃபைனலாக என்னுடைய புதினா வெர்டிக்கல் டவர், பெப்பர்மென்ட் வெர்டிக்கல் டவர்.
ஒரு செயற்கை மலையை உருவாக்கிட்டேன். மொத்தமே ஒரு 30 லிட்டர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி காலி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு இன்றைக்கி தண்ணி விட்டதில். செடிங்களுக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. மழையை மட்டும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு தாக்கு பிடிக்கணும் மட்டும் விட்டுறாதீங்க. இதை பாருங்கள், எப்படி காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். ஒரே நாள் தான் நேற்று நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி மழை பெஞ்சிருக்கு, தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் விட்டது. ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு ½ டே விட்டது தான். அதை பண்ணாதீங்க. கரெக்டாக செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுங்க. இடமே இப்போ ஒரு மழை பெஞ்ச மாதிரி இருக்குது இந்த ஸ்ப்ரே பண்ணது. ஸோ குட். தண்ணி கம்மியாக தான் செலவாகுது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுங்கள், டிஎம் பண்ணுங்கள், அனுப்பி வரலாம். இனி இவருக்கு வேலை கம்மி தான். இவர் அடித்து கையெல்லாம் வலிக்கும். 2 லிட்டர்ஸு, அதுலேயும் 1.5 லிட்டர் தான் பிடிக்கும். திரும்ப காற்று வச்சு அடிக்கணும். இது மொத்தத்துக்கும் நான் தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே எனக்கு எப்படி ஒரு 1 hour 1.5 hour ஆகிடும். பட் இவர் வந்ததுலேருந்து கொஞ்சம் இட் வில் பி மச் ஃபாஸ்டர். குட். ஆனால் இதை நான் எலிக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் இதை யோசிக்கணும். ஏன்னா இதை மொத்தத்தையும் ஊசெல்லாம் கடிச்சு வச்சுருவாப்புல. அவர்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.